மதுரை மற்றும் சென்னையில் அடிப்படைவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் 5 பேரை கைது செய்திருக்கிறது தேசிய புலனாய்வு முகமை. இதுகுறித்த விவரங்களை பார்க்கலாம். கேரள மாநிலம் மலப்புரத்தில் குண்டுவெடிப்பை அரங்கேற்றிய பயங்கரவாதிகளை தேடும் பணியை தேசிய புலனாய்வு அமைப்பினர் மிக தீவிரமாக நடத்தினர். இந்த சூழலில் மதுரையில் தேசிய புலனாய்வு அமைப்பினரும் காவல்துறையினரும் 3 இடங்களில் சோதனை நடத்தினர். அப்போது அல்-கைதா அடிப்படைவாத இயக்கம் என்ற பெயரில் அமைப்பு நடத்தி வந்ததாக அப்பாஸ் அலி, கரீம் ராஜா, அயூப் அலி மற்றும் சம்சுதீன் ஆகியோர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். இந்த அமைப்பின் மூளையாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சுலைமான் என்பவர் சென்னை திருவான்மியூர் அருகே கைது செய்யப்பட்டார். பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை கொல்ல இவர்கள் குறிவைத்திருந்ததாகவும் 9 நாட்டு தூதரகங்களுக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவின் சித்தூர், கர்நாடகாவின் மைசூர் மற்றும் கேரளாவின் கொல்லம் ஆகிய நகரங்களில் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் நீதிமன்றங்கள் அருகே நடந்த குண்டுவெடிப்புக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருந்ததாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கூறுகின்றனர். மதுரையில் கைது செய்யப்பட்ட அப்பாஸ் அலி, கரீம் ராஜா, அயூப் அலி, சம்சுதீன் மற்றும் சுலைமான் ஆகியோர் பெங்களூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தேசிய புலனாய்வு முகமைக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். பின்னர் ஐவரையும் மைசூர் கொண்டு சென்று அங்கு தேசிய புலனாய்வு அமைப்பினர் அவர்களிடம் விசாரணை நடத்த உள்ளனர். இந்த இயக்கத்தைச் சேர்ந்த மேலும் சிலர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவர்களை தேடி வருவதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் நாகேந்திரன் மற்றும் மகாலிங்கம் பொன்னுசாமி.